மகரம் ராசி காலச்சக்கரத்தில் 10ஆவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பிற்கு பெயர் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க வாழ்க்கையில் கடின உழைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். இவங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் இவங்களுடைய கையில் ஒரு நிலையான வருமானம் இருக்காது. அதே நேரத்தில் இவங்களுக்கு திடீர்னு செலவு ஏதாவது தேவைப்படுது, இவங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா இவங்களுடைய கையில் எப்போவுமே காசு இருக்காது. அது எங்கேயாவது போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான சந்தோஷம், நிலையான வருமானம், அதே நேரத்தில் இந்த மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் நிலையான ஒரு திருப்திகரமான வாழ்க்கை இது எல்லாம் அமையாது. இதற்கு பல போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நம்மளுடைய மகர ராசிக்கு என்னதான் ரீசன் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ்நாளில் பெறக்கூடிய கஷ்டங்கள், வாழ்நாளில் பெறக்கூடிய யோகங்கள், இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே இது சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே மகர ராசியில் பிறந்தவங்க சனீஸ்வர வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இதற்கு எல்லாம் என்னதான் முக்கிய காரணம், இவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் சந்திக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக அவங்களோட குணம் சார்ந்தும் பலன்கள் பார்த்திங்களா இருக்குது. இதெல்லாம் பற்றின முழுமையான தகவலையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இது பார்த்திங்களா சனி பகவானின் ஆதிக்கம் ஒரு நிறைந்த ராசி. மகர ராசியின் அதிபதி சனி பகவான். ஸோ சனி அப்படிங்கிறவர் ஒரு நீதி, நேர்மை, நியாயம், ஆனால் தாமத்தை ஏற்படுத்துபவர். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வெற்றி அப்படிங்கிறது சற்று தாமதமாக தான் கிடைக்கும், ஆனால் நிலையானதாக இவங்களுக்கு இருக்கும். அதிகப்படியான உழைப்பு மற்றும் மன அழுத்தம் இவங்களுக்கு பார்த்திங்களா மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகனே சொல்லலாம். இவங்க இயல்பாகவே ஒரு கடின உழைப்பாளிகள். இலக்குகளை அடைய தங்களை வருத்தி கொண்டு கூட வேலை செய்வதனால மன அழுத்தத்திற்கும் சோர்வுக்கும் பார்த்திங்களா இவர் உள்ளாகிறாங்க. இவங்களுக்கு தோல்வியை கண்டு பயப்படுவது மற்றும் தங்களுக்குள்ள ஒரு அதீத எதிர்பார்ப்புகளை இவங்க வைத்துக்கொள்வது இவங்களோட கஷ்டத்திற்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இவங்களுடைய கஷ்டத்திற்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட தங்களை கடுமையாக விமர்சித்து கொள்வாங்க. இவங்களே தண்டனை கொடுத்துக்குவாங்க. அதே நேரத்தில் இவங்க தங்களோட உணர்ச்சிகளை வெளியே காட்டாமல் கஷ்டங்களையுமே இவங்களுக்கு மனதுக்குள்ளேயே இவங்க பார்த்திங்களா பூட்டி வச்சுருப்பாங்க. அதாவது மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லும் இவங்க தங்களோட கஷ்டங்களை யார்கிட்டையுமே இவங்க பகிர மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை மற்றும் சோகம், அதாவது கடந்த கால தவறுகளை நினச்சி வருந்துறது, தேவையில்லாத சிந்தனைகள், மனக்குழப்பங்கள் இவங்களை பார்த்திங்களா அதிகமாக வாட்டக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தான் அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க. ஆனால் தங்களுக்கு அந்த துன்பம் வரும்போது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தவிப்பாங்க. அது மற்றவங்ககிட்டையும் இவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய நெகிழிவு தன்மையற்ற ஒரு குணம், மிகவும் கண்டிப்பான குணம் மற்றும் சூழலுக்கு ஏற்ப இவங்க பார்த்திங்கன்னா இவங்களும் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை காரணமாக இவங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத தடைகள் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா சனி பகவானோட தாமதமான பலன்கள், அதிகப்படியான பொறுப்பு, எதிர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே மகர ராசிக்காரர்களோட போராட்டத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதை எல்லாமே தாங்கி கொண்டு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நீண்ட ஆயுளும் தைரியமும் கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பலன்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு பல கிரகங்கள் இணைவதனால மகாராஜாவாக மாறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்குது. ஸோ செல்வ செழிப்பையும் தொழில் அல்லது வணிகத்தில் பெரும் லாபத்தையும் பெறக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. வலுவான கிரக நிலை, அதாவது சதுர்கிரகி யோகத்தினால சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 24 மாதங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த யோகம் பார்த்திங்களா 2026 பணமழையை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. ஸோ இதனால் மகிழ்ச்சி நல்லாவே உங்களுக்கு காத்திருக்கு. விபரீத ராஜயோகம் குருவோட மறைவினால் 8 ஆண்டுகளாக
நாட்களாக காத்திருந்த யோகம் தற்போது கிடைத்து கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு பொருளாதாரத்திலையுமே ஒரு நல்ல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் தொழில் மற்றும் சொத்து, அதாவது அர்த்த கேந்திர யோகத்தினால பணி செய்யக்கூடிய இடத்துல அதிரடி முன்னேற்றம், புதிய வீடு, வாகன யோகம், இது எல்லாமே இருக்க போகுது உங்களுக்கு நம்மளுடைய மகராசி அன்பர்களுக்கு. திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மகராசியில் கிரகங்களின் சேர்க்கையினால திருமண வாழ்க்கையில் சில பாதிப்புகள் இருந்தால் கூட மற்ற கிரகங்களோட நிலை திருமண பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே மகர் ராசியில் மகாலட்சுமி யோகம் உருவாகும். இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ராசிக்கினர் பார்த்திங்கன்னா இந்த மகர் ராசிக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர் ராசி பொறுத்த வரைக்குமே தற்போது கிரகங்களின் சேர்க்கை இந்த ராசியில் செவ்வாயும் சந்திரனும் இணைவதனால மகாலட்சுமி யோகமானது உருவாக போகுது. இந்த யோகமானது ரொம்பவும் புனிதமானது அப்படின்னு சொல்லலாம். இதனோட பலன் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். சில ராசிக்காரர்கள் பெரும் நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. மகர ராசியில் பிறந்த நம்மளுடைய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, எதிர்பார்த்ததை விட நல்ல பணவரவு அதிகமாகவும் உழைப்பிற்கு ஏற்ற ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தடைகள் நீங்கி காரியங்கள் கைகூடும். அதே நேரத்தில் வேலையில் ஒரு புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் வியாபாரத்தில் புது யுக்திகள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து அதாவது நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய மகராசிகாரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா கூட கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மகராசி அன்பர்களுக்கு கிரக நிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனி, சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு ராசிநாதன் சஞ்சாரத்தினால கோபமாக பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கோங்க. நிதானமாக பேசி செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது இந்த டைமில் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்லும் போதும் வாகனங்களில் செல்லும் போதுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேலை செய்யும் இடத்துலையுமே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். அதே நேரத்தில் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசி நீங்கள் இந்த காலகட்டத்தில் செல்வதுதான் ரொம்ப நல்லது. பணவரவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன வகையில் திடீர் சண்டை சச்சரவுகள் தோன்றலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் குழந்தைங்கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், பெருமைகள் வந்து சேரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வெளிநாடு பயணங்களும் இனிதே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. திடீர்னு உங்களுக்கு திடீர்னு செலவுகள், இந்த மகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே திடீர்னு செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே திட்டமிட்டு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கும் சரி உங்களுடைய வெற்றிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். எதுலேயுமே அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடிப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றி பாதையை நோக்கிக்கூடிய அற்புதமான அமைப்புமாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் பண வரத்து உங்களுக்கு தாமதப்பட்டால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. நீங்கள் நீண்ட நாளாகவே எதிர்பார்த்துருப்பீங்க, ஏதாவது பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு. அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
சக ஊழியர்களோட ஒத்துழைப்பினால பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. உங்களோட பிடிவாதத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரமாக அமைஞ்சிருக்கு. பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மன சஞ்சலம் ஏற்படுத்தும், திடீர்னு கோபம் ஏற்படும், வீண் செலவு உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததான் அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடமாற்றம், பதவி இறக்கம் இது எல்லாமே சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தால் கூட நல்ல பெயர், பேரு, புகழ் இது எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பரிகாரமாக சனிக்கிழமை நல்ல தோணுமே சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அமையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன மகராசி அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய கஷ்டங்கள், வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய யோகங்கள் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.